பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12, 13, 14 ஜூன் மாதத்துக்கான நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு. ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், 2047 வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குறது மத்திய அரசோட இலக்காக இருக்குது. அதாவது விஸ்கிட் பாரத் திட்டம், சரிங்களா? அதுபடி 2036 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டோட பொருளாதாரம் $1.5 ட்ரில்லியன் உயர்த்துறதை நோக்கி பணியாற்றிட்டு வர்றாங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2036க்குள்ள $1.5 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் புது டேட்டா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இந்த பாருங்க, தமிழ்நாட்டில் 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதை அப்படியே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இன்னொன்று, காலநிலை தாங்குதன்மை பெருந்திட்டம் 2045 கீழ் மத்திய அரசின் மேம்பட்ட ஆதரவை பெற்றுள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கடலோர நகரங்களோட வெள்ள தடுப்பு அமைப்பு உருவாக்குறதுக்கு, பேரிடர் இயக்கம் இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கான திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலநிலை தாங்குதன்மை பெருந்திட்டம், சரிங்களா? அது 2045 கீழே மத்திய அரசோட இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமான திட்டம், சரியா? ரைட், ஓகேப்பா. அந்த 2045 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நியூஸ் வந்து 3 நாள் நியூஸ் பேப்பரில் ரொம்ப கம்மி தான். இந்த மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பு அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. என்னன்னா, நிதி ஆயோக்கோட 11வது கூட்டம் நடைபெற்றிருக்கு டெல்லியில், சரிங்களா? அதான் மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் 2015 ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. அதோட 11வது நிதி ஆயோக்கோட 11வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றிருக்கு. ரைட், ஓகே. இதில் வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை, திட்டங்கள் அந்த மாதிரி இல்லை. நம்ம நிதி எதுவும் ஒதுக்குனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்து, துல்லிய தாக்குதல் திறன் கொண்ட 106 டர்போஜெட் ட்ரோன்களை இராணுவத்துக்கு வாங்குறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டர்போஜெட் ட்ரோன் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீடில் போய் எதிரி அட்டாக் பண்ணுறது. அதாவது 450 கிலோமீட்டர் வேகத்தில் இதை இயக்க முடியும், 180 கிலோமீட்டர் அதிகபட்சமாக இயக்க முடியும். இதோட மெயின் நோக்கம் வந்து எதிரி நாட்டு இராணுவத்தோட அந்த ரேடார் அமைப்புகளை குறி வச்சு அழிக்கிறதான். எதிரி நாட்டு அமைப்போட ரேடார் உள்ளிட்ட இராணுவ மையங்களை தானியங்கி மூலம் துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது, சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ டர்போஜெட் ட்ரோன் அப்படின்றது 450 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சம் 180 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய ஒரு ட்ரோன் அமைப்பு, தானியங்கி அமைப்பு, சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து, T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி துவங்கியிருக்கு. ஸோ தமிழ்நாடு, அதாவது இந்தியா சார்பாக ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க தலைமையில் அணி வந்து விளையாட போகிறாங்கப்பா, சரிங்களா? எங்கே நடைபெறுது அப்படின்னா, இங்கிலாந்து வெல்ஸில் வந்து நடைபெறுது. இதில் கூடுதலாக 12 அணிகள் பங்கேற்கிறாங்க. போன தடவை 10 அணிகள் பங்கேற்றாங்க. இந்த தடவை 12 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. நடப்பு சாம்பியனாக யார் இருக்காங்க அப்படின்னா நியூசிலாந்து இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த ஆக்சுவலாக இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக நியூஸ் பார்த்துக்கலாம். அப்பப்போ பார்க்க வேணாம். இல்லை இடையில எதுவும் சாதனை நிகழ்த்தினாங்கன்னா அதை பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம ஃபைனலாக யார் ஜெயிச்சிருக்காங்க, யாருக்கு வந்து ஆட்ட நாயகி விருது, தொடர் நாயகி விருதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து, இணையவழி வர்த்தக தளங்களில் நம்பகத்தன்மையை பொறுத்தவரை அமேசான் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்கப்பா, சரிங்களா? ஏன்னா 50% நுகர்வோரின் ஆதரவு அமேசானையே நம்பகத்தன்மை வாய்ந்த தளமாக அறிவித்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டார்க் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டார்க் பேட்டர்ன் அப்படின்னா, அதாவது அமேசான் மாதிரியே இல்லை ஃப்ளிப்கார்ட் மாதிரியே இல்லை பிற தளங்கள் மாதிரியே ஒரு பேட்டர்னை ஃபிட் பண்ணி அதில் ஆர்டர் எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்கள ஏமாத்துறது, அதான் அந்த டார்க் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமேசானில் இன்ன வரையும் அந்த டார்க் பேட்டர்னுக்கு அனுமதிக்கல. அவங்களோட டெக்னிக்கல் டீமை யூஸ் பண்ணி அமேசான் மாதிரியே எதுவும் டார்க் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதை வந்து தொடர்ச்சியாக நீக்கிட்டாங்க. அதனால நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு தளமாக எது இருக்குது அப்படின்னா அமேசான் இருக்குது, ஓகேங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம்.
குறுவை நெல் சாகுபடிக்கு 135 கோடியில் தொகுப்பு திட்டம்னு கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆண்டு பருவமழை ரொம்ப கம்மியாக பொழியுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதனால அந்த பருவமழை கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் 134.83 கோடி மதிப்பீட்டில் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பு திட்டத்தின்படி 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 3 ஃபேஸ் கரண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம கிராமத்துக்குள்ளனா 3 பீஸ் கரண்ட் அப்படின்வாங்க. அதாவது 3 ஃபேஸ் மும்முனை மின்சாரம் வழங்க போறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ நீர்வரத்து குறைஞ்சிச்சுன்னா டேம்ல இருந்து நீர் திறந்து விடுறது ரொம்ப கம்மியாயிடும். அப்போ அவங்க வந்துட்டு அந்த போர் பைப்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த போர் யூஸ் பண்ணுறதுக்கு 3 ஃபேஸ் மின்சாரம் அவசியம். அப்போ ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்குறதுக்கான உத்தரவு வந்து இடப்பட்டிருக்கு. சரி, ரைட், ஓகேப்பா. அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் விற்பனையை வந்து அதிகப்படுத்தக்கூடாது, அதாவது நிறையா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேவைன்னா அவங்க அந்தந்த ஆயில் நிறுவனங்கள்கிட்ட மொத்தமாக வாங்கிக்கிட்டோம். ஆனால் பப்ளிக்கில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்கில் தொழிற்சாலைகளுக்கு டீசல் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு அதிகபட்சமாக ஒரு வாகனத்துக்கு 200 லிட்டர் டீசல் மட்டும்தான் விற்பனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஒரு வாகனத்துக்கு ஒரு நாளைக்கு 200 லிட்டர் டீசல் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த அதாவது சபரிமலை கூட்டத்தை வந்து மேலாண்மை பண்ணுறதுக்காக ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்த போகிறாங்க. சரிங்களா, அடுத்த வருடத்துலேருந்து ஏஐ தொழில்நுட்பம் சபரிமலை கூட்ட மேலாண்மைக்காக பயன்படுத்த போகிறாங்கப்பா. சரி, ஓகே. அடுத்தது வேற இந்த இது துவங்கியிருக்கு, ஃபுட்பால் துவங்கியிருக்கு, அது ஓகே. இது ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் முதல் ட்ரில்லியனரான எலன் மஸ்க், அதாவது $1 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து சொத்தாக வச்சிருக்கக்கூடியவர் எலான் மஸ்க்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னும் தமிழ்நாடோட மொத்த பொருளாதாரமே $1 ட்ரில்லியன் வரல. 2036 தான் $1.5 ட்ரில்லியன் எக்கானமியாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக $1 ட்ரில்லியன் அப்படின்றது 1 லட்சம் கோடி மதிப்புடையது. அப்போ 95 லட்சம் கோடி மதிப்புடைய சொத்து இவர்கிட்ட எலான் மஸ்கிட்ட இருக்குப்பா. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா எலான் மஸ்க் தான். $1 ட்ரில்லியன் எக்கானமி இவர் மட்டுமே வச்சிருக்காரு. சரிங்களா, $1 ட்ரில்லியன் சொத்து இவர் மட்டுமே வச்சிருக்காரு. ஏன்னா 7500 கோடி மதிப்பில் ஒரு பங்கை வந்து வெளியிட்டிருக்காரு பங்கு சந்தையில். அதை வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, ஏகப்பட்ட பேர் அந்த பங்கை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அராம்கோ நிறுவனம் தான் $2600 கோடி வந்து இதுக்கு முன்னாடி திரட்டியிருக்காங்க 2019. இவர் $7500 கோடி வந்து திரட்டியிருக்காரு. இது மூலியமாக திரட்டியிருக்காரு. இந்த பங்குகள், அவர் வெளியிட்ட பங்குகள் $7500 கோடி. ஆனால் இது மூலியமாக திரட்டப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா $78,000 வந்து திரட்டியிருக்காங்க. $78,000. சரிங்களா, $7500 கோடி பங்குகளை வெளியிட்டு $78,000 திரட்டியிருக்காங்க. அப்புறம் போக போக அது இன்க்ரீஸ் ஆகி $86,600 வந்துருச்சு. இப்போது அவரோட ஏற்கனவே இந்த சொத்து மதிப்பு சேர்த்து $1.1 லட்சம் இப்போது அவரோட சொத்து மதிப்பு. சரிங்களா, $1 ட்ரில்லியன் ஒரு நாட்டோட எக்கானமியவே ஒரு சொத்தாக வச்சுருக்காரு எலான் மஸ்க். ஓகேப்பா. அடுத்து இந்திய இராணுவத்தோட புதிய தலைமை தளபதியாக தீரஜ் சேத். சரிங்களா, அவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானவர்ப்பா தீரஜ் சேத். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபேந்திர துவிவேதி இதுக்கு முன்னாடி இருந்தார்ல, அவரோட பதவிக்காலம் வந்து முடியுது. ப்ளஸ் இராணுவ துணை தளபதியாக பதவியாற்றிட்டு இருந்தார் இந்த தீரஜ் சேத். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட போகிறார். ரைட், ஓகே. அடுத்தது வேறு முக்கியமான நியூஸ்னு இதில் எதுவுமே இல்லைப்பா, நம்ம பார்க்கலாம். ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு, இது பேர் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு, இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வேற எதுவும் இல்லை. இந்த இது பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை அடுத்து உள்ள துண்டிக்கல் பகுதி விமானப்படை அகாடமி. அப்போ இது ரொம்ப முக்கியம். துண்டிக்கல் படை விமானப்படை அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். சரிங்களா, துண்டிகல் விமானப்படை அகாடமி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் ஹைதராபாத்து, தெலுங்கானா. ரைட், இதில் வேறு எதுவும் நியூஸ் இல்லைப்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. இது ரொம்ப முக்கியம். கடைசி பேஜில் ஒன்று கொடுத்துருக்காங்க.
கீழடியில் இரும்பு உலை கலன் வந்து கிடைச்சிருக்கு. இரும்பை உருக்குனதுக்கான அந்த உலைக்கலன் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இப்போ 11ஆம் கட்ட அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து இதில் அகழாய்வு நடந்துக்கிட்டு வருது. அந்த வகையில் 11ஆம் கட்ட அகழாய்வு கீழடியில் நடைபெற்றுட்டு வருது. ஆக்சுவலாக இதோட தொடர்ச்சியாக இரும்பு உருக்கு உலை இதில் கண்டறியப்பட்டிருக்கு. கத்தி, அரிவாள், வேளாண் கருவிகள் இதெல்லாம் இரும்பு பொருட்கள் தான் தயார் செஞ்சுருக்காங்க. அப்போ அங்கே இந்த இரும்பை உருக்குனா தானே அதை செஞ்சுருக்க முடியும். ஸோ அந்த இரும்பு உருக்கு இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற இதோட காலம் வந்து இன்னும் கொடுக்கல. சரிங்களா, இந்த இரும்பு உலைக்கலனோட காலம் இன்னும் கொடுக்கல, எத்தனை ஆண்டு பழமையானதுன்னு. அது அடுத்து வந்துச்சுன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ அவ்வளோதான், 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வினா வங்கி புத்தகம் 22ஆம் தேதி ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ப்பா. பேக்கிங் பண்ணி தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. எக்ஸ்ப்ளனேஷன்ற பேரில் புக்கே வந்து மொத்தமாக உள்ளே கொடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வினா வங்கி புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம்ப்பா. நன்றி.